ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள்ங்கிற பாடத்தில் பயிற்சி 8.1ல் 6வது கணக்கு பார்க்கலாம். எல் நீளமுள்ள ஒரு தனி ஊசலின் முழு அலைவு நேரம் டி. ஓகேங்களா, அந்த டீயோட மதிப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 2/√L/g என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு ஜிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலி. எல்லில் ஏற்படும் 2% பிழைக்கு ஏற்ப டீயின் கணக்கீட்டில் ஏற்படும் தோராய சதவீத பிழையை காண்க. ஓகேங்களா, இப்போது எல்லில் ஏற்படும் 2% பிழைன்னு சொல்லியிருக்காங்களா. எல்லில் ஒரு பிழை ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணணும், டிஎல்லுங்களா, ஏன்னா அதில் ஒரு சேஞ்ச் ஏற்படுது. என்ன பிழைனா 2% பிழை ஏற்படுதுங்களா. எல்லில் 2% பிழை ஏற்படுது. ஓகேங்களா, அப்போ இது எப்படி எழுதலான்னா டிஎல், இது எப்படி எழுதலாம், 2% அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 2/100 × எல்லுன்னு எழுதலாங்களா. இப்போது இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டிஎல் = 100ஆல் 2 வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 0.02. இந்த பெருக்கல்ல இருக்கிற எல்லை இங்கே கொண்டுட்டு வந்துட்டா வகுத்தெல்லாம் மாறிடுங்களா. அப்போது dl/l = 0.02. இது இருக்கட்டும். நமக்கு மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீயின் கணக்கீட்டில் ஏற்படும் தோராய சதவீத பிழையை காண்க. இப்போது டீயோட கணக்கீட்டில் ஏற்படும் தோராய சதவீத பிழை, ஓகேங்களா, இன்ட்டு சதவீதம்னாவே என்ன பண்ணணும், 100. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த டீ இருக்கு இல்லைங்களா, அதோட கணக்கீட்டில் ஏற்படும், இந்த டீயில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது, அப்புறம் இன்ட்டு 100 சதவீதங்கிறதுனால 100. இதை நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜிங்கிறது ஒரு மாறிலி. ஓகேங்களா, ஜிங்கிறது ஒரு மாறிலி. ஓகேங்களா, மாறிலின்னா என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா, இப்போது நம்ம எழுதிக்கலாங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, t = 2/√L/gங்களா, L/g. இதை எப்படி எழுதலான்னா, போத் சைட் டேக் லாக் எடுக்கணும். ஓகேங்களா, இருபுறமும் லாக் எடுக்க, லாக்னா நம்ம மடக்கை எடுக்க, அந்த மாதிரி எழுதலாம். லாக் எடுக்கணும் 2 சைடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, டி இருக்கா, அப்போ லாக் டீன்னு வந்துடும். இங்கே log of 2π × √L/gங்களா. இப்போ இந்த √L/gயை நம்ம எப்படி எழுதலாம், L/g ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாங்களா. இது ரூட்டை மேலே, ரூட்டை கேன்சல் பண்ணால் மேலே என்ன எழுதணும், 1/2ன்னு எழுதணும் பவரில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், log AB = log A + log Bங்களா. இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போது log Aங்கிற இடத்துல 2πயும் Bங்கிற இடத்துல L/g ஹோல் பவர் 1/2வும் இருக்குது. இப்போது இந்த ஃபார்முலா வடிவில் எழுதலாங்களா. அதாவது log ABயை எப்படி எழுதலான்னா, log A என்னது 2πங்களா ப்ளஸ் log B அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா, ஹோல் பவர் 1/2 இந்த மாதிரி எழுதலாங்களா. நெக்ஸ்ட்டு இந்த லாகு, அதாவது பவரில் இருக்கிறத முன்னாடி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, log 2π ப்ளஸ் இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடுங்களா, லாகு எக்ஸ் பவர் என்ன, n × log x அப்படி எழுதலாம். ஓகேங்களா, எக்ஸுங்கிறதாவில் L/gன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போது இது இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், log of A/b அப்படின்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம், log A - log B. ஓகேங்களா, log A/bன்னு இருந்தால் log A - log Bன்னு எழுதலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம், நம்ம இங்கே A/bங்கிற ஃபார்முலா வடிவில் இருக்குங்களா லாகு. அப்போது log 2π ப்ளஸ் இங்கே ஆஃப் அப்படியே இருக்கும். இதை மட்டும்தான் நம்ம எப்படி எழுத போகிறோம், log A/bங்கிற ஃபார்முலா வடிவில். அதாவது log Aவோட மதிப்பு என்னது, எல்லுங்களா, மைனஸ் log Bயோட மதிப்பு G. ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1/2 உள்ளே பெருக்கணும். ஓகேங்களா, 1/2 உள்ளே பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு log 2π இருந்ததுங்களா, அடுத்தது 1/2 உள்ளே பெருக்கினா log
எல் மைனஸ் 1/2 லாகு ஜிங்களா. இப்போது நம்ம இதை வகையிடணும். என்னத்தை பொறுத்து வகையிடணும்? எல் வித் ரெஸ்பெக்ட் டு எல்லை பொறுத்து வகையிட்ட என்ன பண்ணணும்? நம்ம லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் படுத்தினோமா, வகையிட்டோமா, நமக்கு என்ன கிடைக்கும்? லாக் எக்ஸை வகையிட்டால் 1/x. ஓகேங்களா. அப்போது இங்கே எக்ஸுங்கிறதாவில் என்ன இருக்குது? டி இருக்குது. அப்போ 1/tன்னு கிடைக்கும். எகெயின் டீயை வகையிட்டால் என்ன பண்ணணும்? ஏன்னா எல்லை பொறுத்து வகையிடுறோம். அப்போது dt/dl. ஓகேங்களா. நம்ம எல்லை பொறுத்து வகையிடுறோம். ஏன்னா அந்த நீளம், அந்த ஊசலின் நீளத்தில் தானே சேஞ்சஸ், அதனால் எல்லை பொறுத்து வகையிடுறோம். லாக் எக்ஸை வகையிட்டால் 1/x, எக்ஸுங்கிறதாவில் டி இருக்கிறதுனால 1/t. எகெயின் டீயை வந்து எல்லை பொறுத்து வகையிடும்போது dt/dl. ஓகேங்களா. இப்போது இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்முங்களா. அப்போது லாக் 2π டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? லாக் வந்து இங்கே வந்து மாறிலி, இது மாறிலி கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா 0. ஓகேங்களா. ப்ளஸ் 1/2 இருக்குங்களா. 1/2 லாக் எல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா, அதாவது லாக் எக்ஸ்னால் 1/x, எக்ஸுங்கிற இடத்துல எல் இருக்குங்களா. எல் மைனஸ் இந்த ஜி வந்து கான்ஸ்டன்ட், ஜிங்கிறது மாறிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா நமக்கு. அப்போது 1/2 இன்ட்டு லாகு மாறிலி 1/2 இன்ட்டு லாகு ஜியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 0. ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மு. அப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுங்களா. இப்போ எப்படி எழுதலான்னா, நம்ம dt/t/dl ஈக்குவல் டு ஆஃப் எல். ஓகேங்களா. 1/2 இன்ட்டு எல்லுங்களா. இந்த ஃபுல்லாக இந்த டேர்ம்லாம் 0 ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த டிஎல்லை மேலே கொண்டுட்டு போயிடலாம். dt/t ஈக்குவல் டு 1, அதாவது இங்கே dl/2 இன்ட்டு எல்லுங்களா. இப்போது நம்ம dl/l, அதாவது dl/l இருக்குது இல்லைங்களா. இந்த dl/lக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம்? 0.02ன்னு எழுது. இங்கே பாருங்கள், dl/lக்கு பதிலாக 0.02 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போது அந்த வேல்யூ கொண்டுட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ 0.02ன்னு போடணுங்களா. dt/t ஈக்குவல் டு 1/2 இருக்குது. இதோட மதிப்பு மட்டும் என்னென்னு போடணும்? 0.02. ஓகேங்களா. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணாமல் என்ன வரும்? 1ன்னு வருமா. 2 அப்போது dt/t அதோட மதிப்பு என்ன நம்மளுக்கு இருக்குது? தோராய மதிப்பு 0.01. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீத பிழை. ஓகேங்களா. அந்த பிழையோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? dt/t இன்ட்டு 100ங்களா. அப்போது இந்த மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? இது dt/tயோட மதிப்பு 0.01. ஓகேங்களா. 0.01ஓட 100 நம்ம பெருக்கணும். ஓகேங்களா. இதோட மதிப்பு இது, இதோட 100 பெருக்கும் போது இதோடையும் 100 பெருக்கணும். பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குங்களா. 1%. ஏன்னா 2 ஸ்தானம், 2 0 இருக்குது, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோமா 1ன்னு வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த சம்மோட தோராய பிழை. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம்.